இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. சங்கத்தில் 2026, 2029 ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடக்கும் முதல் கூட்டமாக இது அமைந்தது. இதில் சங்கத் தலைவர் GKM தமிழ்குமரன், பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ், துணைத் தலைவர்கள் RK சுரேஷ், கமலக்கண்ணன், செயலாளர்கள் கதிரேசன், ராதாகிருஷ்ணன், இணை செயலாளர் சுஜாதா விஜயகுமார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்கள் ரெவென்யூ ஷேர் அடிப்படையில் சம்பளம் பெற வேண்டும் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் OTT ரிலீஸ் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் SA சந்திரசேகர், கலைப்புலி தானு, SV சேகர், LK சுதீஷ் உள்ளிட்ட தமிழ் திரைப்பட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2026-29க்கான தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு கூட்டம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நாங்கள் வெற்றி பெற்றோன்னே தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு முடிஞ்ச உடனே இப்போ முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அதற்கான அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. OTT இது, அதே மாதிரி தமிழ் திரைப்பட நடிகர்களுடைய ரெவன்யூ ஷேர் அந்த தீர்மானம் நிறைவேற்ற தீர்மானம் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதாக ஒரு பிளவுபட்டு இப்போ இவர் தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ்குமரன் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கார். அந்த தனியாக போன அந்த அமைப்பு இப்போ ஃபுல்லாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு இவருடைய தலைமையில் அதை இவர் ரொம்ப அழகாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இவர் வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவுக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதை சமாளித்து பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும். நாங்கள் நினைக்கிறது சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது.